சாப்பிட்டீங்களா? ஆமா, நீங்க கிளாஸ் இல்லையோ? ஜெகன், what is this ஜெகன்? படுத்துக்கோ. சில்லுன்னு இருக்குல்ல ஜெகன், வச்சா சில்லுன்னு இருக்கு. சில்லுன்னு இருந்தா பவுனு குட்டி எத்தனை பவுனு கேக்குறியா? யாரு? ஹாய், வந்துட்டீங்களா? இந்த பாருங்க, 3 லைக் ஓனர் 3 லைக் ஓனரா? ஆமாங்க, 3 லைக் தான். நீங்கள் லைக் போடலையா? பாருங்களேன். வாங்க. வணக்கம். ஹாய், வணக்கம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? என்ன சாப்பிட்டீங்க? என் சிண்டுக்கு குளுன்னு இருக்கும்ல, அதுக்காக இந்த துணியை இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். நல்லா இங்கே ஃபேனோட சில்லுன்னு இருக்கும். எப்படி எங்கள் ஐடியா? என்ன கல்பனா 6 மணிக்கு வருவீங்கன்னு இப்போ தான் வந்து. ஆமாம், 6 மணிக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் சரி, ஓகே தான் பேசலாம். மதிய சாப்பாட்டா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் சென்னையா? ஆமாம், நான் சென்னை. சுண்டல் வியாபாரம் முடியல, அதான். ஓ, இப்போதான் புரியுது. கடலை போடுறேன்னு சொல்கிறீங்களா? பொண்ணு விஜய் குமாரோட தான். அட, நீங்கள் வேற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேங்க. இத்தனை பேர் இருக்கீங்க, வந்தவங்களாம் ஒரு லைக் போடலாம்ல. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். மொய்தி சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன நீங்களே சமைச்சு சாப்பிட்டீங்களா? சிஸ்டர் ஜெகன், சொல்லுமா. உங்கள் நம்பர் கொடுங்க. சரியா போச்சு. என்ன சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? கிளிப்பொடி சாம்பார். சாப்பிட்டு. ஆமாம், சரிங்கப்பா. இந்த ஃபேன் கீழே உட்காந்து இந்த முடி பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போயிடுச்சு முடி. அதை கொஞ்சம் ஒதுக்கி. ஆமாம், முட்டை குழம்பு. எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு தான். ஆனால் என்னன்னா, முட்டை குழம்பு வந்து என் பொண்ணுக்கும் சாப்பிட்டேன். இப்போ தான் சாப்பிட்டேன். என் பொண்ணுக்கும் என் வீட்டுக்காருக்கும் முட்டை குழம்பு. என் பையனுக்கு பிடிக்காது.